அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அன்பான சத்தியவசன நேயர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் கலக்கம் அடைகிறது. அப்படியான சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் ஆண்டவரை தேடி வருகிறோம். அது நமக்கு ஒரு நல்ல பழக்கமாக இருக்கிறது. வேதம் அப்படி ஆண்டவரை தேடி வருகிறவர்களை சரிப்படுத்த விரும்புகிறது. அவரை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் தம்முடைய வசனங்களினாலும் தம்முடைய வல்லமையினாலும் அவர்களோடு பேசி அவர்களை சரியான வழியிலே தேவன் தன்னை போலவே அவர் மாற்றுகிறார், இயேசுவை போலவே அவர் மாற்றுகிறார். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில வேதம் படிக்கும்போது நாம் ஒவ்வொரு நாளும் அவரை போல மாறிக்கொண்டிருக்கிறோம். வேத புத்தகம் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற புத்தகம், அதே நேரத்தில் நம்மை எச்சரிக்கும் புத்தகம் என்று கூட அதை சொல்லலாம். ஆசீர்வாதமான பகுதிகளை அதை படிக்க விரும்புகிற நாம் அநேக நேரங்களிலே எச்சரிப்பின் தொனியை நாம் அநேக நேரங்களிலே கேட்பதில்லை. இன்று நாம் தலைப்பாக ஒரு வார்த்தையை சிந்திக்கலாம். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதேயுங்கள். எபிரேயர் 3:15 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல வார்த்தைகளை அவர் பேசி சென்றிருக்கிறார், தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார். முழு வேதாகமத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்காக எழும்பி நின்ற பல ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு பல போதனைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள், பல முன்மாதிரிகளை எழுதி வைத்திருக்கிறார்கள், பல எச்சரிப்பையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் நாம் இன்று ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது யாத்திரையாகமத்திலே பார்வோனை குறித்து வருகிற காரியங்களை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இந்த பார்வோன் எகிப்து தேசத்து மன்னனாக யாத்திரையாகமம் 5வது அதிகாரத்தில் அறிமுகமாகிறார். அவரோடு மோசே பேசுகிறதை நாம் அங்கே வாசித்து பார்க்கிறோம். அப்படி பேசும்போது அவர் கேட்ட காரியத்தை மறுத்து விடுகிறதையும் நாம் வாசித்து பார்க்கிறோம். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், அந்த மனிதர், அந்த பார்வோன் என்கிற மன்னர், அவருடைய இருதயம் கடினப்பட்டவராக வேத புத்தகத்திலே நமக்கு எடுத்து காட்டப்படுகிறார். அவருக்கு இருதய கடினம் வந்துவிட்டது, இருதய கடினத்தினால் அவர் பாதிக்கப்பட்டார் என்கிற செய்தி தொடர்ந்து 5வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு. பார்வோனையும் கூட ஆண்டவர் மென்மையாத்தான் கேட்டு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று மோசையும் ஆரோனையும் பயன்படுத்துகிறார். ஆனால் பார்வோன் அதற்கு செவிகொடாமல் தன்னுடைய வித்தியாசமான போக்கை அவருக்கு காண்பிக்கிறான். பெருமை பிடித்த அல்லது பெருமையினால் நிறைந்த ஒரு உள்ளம் எப்போதுமே இருதய கடினத்துக்கு நேராக வழி நடத்தப்படும். நாம் அநேகர் அந்த ஆபத்தை அறியாதிருக்கிறோம். பெருமையை குறித்து நாம் அதிக எச்சரிப்பாக இருக்க வேண்டும். பெருமை நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்ளும் போது நிச்சயமாக நம்முடைய இருதயம், மென்மையாய் இருக்க வேண்டிய இருதயம், கடவுளுக்கு செவி கொடுக்க வேண்டிய இருதயம், கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி கடினமாக்கி விடுகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், 5வது அதிகாரத்திலே அவருடைய இருதய கடினம் ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் எல்லாருக்குமே சம வாய்ப்புகளை கொடுக்கிறவர். மோசே, ஆரோன் அங்கே இருக்கிறாங்க, இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க, எகிப்து மக்கள் இருக்காங்க, பார்வோன் இருக்காரு. எல்லாருக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கவே விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் கண்ணு முன்னால ஒரு சாஃப்டான வழியை, நேர்மையான வழியை காமிக்கிறாரு. அதை ரிஜெக்ட் பண்ணும்போது மனிதர்கள் ஆபத்தான வழிகளை தாங்களே தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்கள். பார்வோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் கர்த்தரை புறந்தள்ளிவிட்டு, எனக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, என் ஜனங்களுக்கு வாதை வந்தாலும் பரவாயில்லை,
நான் மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன் என்கிற வழியவே நான் தெரிந்தெடுப்பேன் என்று சொல்லி அவர் எடுக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது குறிப்பாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது, பார்வோனே தவறான வழியை தெரிந்து கொள்ளுகிறார். யாரும் வாதைங்கிற வழியையோ வாதை என்கிற சூழ்நிலையோ யாரும் அவருக்கு திணிக்கல. அவரே என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு நியாயமும் கூட இல்லாமல், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய அந்த சரித்திரத்தை முன்னோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் யோசேப்பு அவங்க அப்பாவையும் சகோதரர்களையும் அவங்க குடும்பத்தையும் அழைத்து வந்து கோசேன் நாட்டில் வைக்கிறாரு. ஒரு 70 பேரோடு ஆரம்பித்த அந்த வாழ்க்கை அவர்கள் பலுகி பெருகி பெரிய கூட்ட ஜனங்களாக அவர் மாறுகிறார்கள். அவர்கள் அந்த தேசத்திலே அடிமைகளாக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ராஜா தோன்றிய காலத்தில் எல்லாமே மாறிவிட்டது. அவர்கள் அங்கே கடினமாக நடத்தப்பட்டார்கள். வேலைக்காரர்களைப் போல் ஒடுக்கப்பட்டார்கள். அவர்களுடைய உழைப்பு உறிஞ்சி எடுக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் வந்து அவங்கள கண்ணோக்கி பார்க்கிறார். அவங்களும் கூக்குரல் இடுறாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் விடுதலைக்கான காரியங்களே அவர் செய்கிறார். அப்போதுதான் பார்வோன் நடுவிலே வருகிறார். ஆண்டவர் வந்து அவரை பார்க்கிறாரு. அவர் தெரிந்து கொள்ளும் வழி எப்படிப்பட்ட வழியா இருக்குதுன்னா, நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன், எனக்கு எத்தனை வாதம் நீங்க கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஏன் நிலைமையிலிருந்து, என்னுடைய இந்த பெருமையான நிலையிலிருந்து நான் மாற மாட்டேன். நான் ராஜா, நான் சொல்றது தான் கேட்கணும், நான் சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும். நீங்க கர்த்தர்னு சொல்லி ஆரோனும் மோசையும் சொல்றாங்க, நான் கேட்க மாட்டேன். இன்றும் கூட அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யார் என்று கேட்கிற மனிதர்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பார்வோனுக்கு ஆண்டவர் என்ன பாடத்தை வைத்திருந்தார் என்று சொன்னால், அவனுக்கும் அவனை சார்ந்த மக்களுக்கும் ஆண்டவர் 10 வாதைகளை அனுமதிக்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வாதையாக நம்ம எடுத்து பார்க்க போறதில்லை. முக்கியமான ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். அந்த வாதை ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது 5வது அதிகாரத்துக்கு பிறகே ஆண்டவர் ஒவ்வொன்றாக செய்ய ஆரம்பிக்கிறார். ஒவ்வொன்றிலும் அவனுடைய இருதயம் கடினப்படுவதை அங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அங்கே வந்து மீண்டும் 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 என்ன நடந்தாலும் சரி, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, பார்வோனுடைய இருதயம் கடினமானது. இப்படியே நாம் கடைசி வாதை வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கலாம். அதுல முதல் 2 வாதைகளை நீங்க யோசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, அங்க இருக்கிற மந்திரவாதிகளும் செய்யறாங்க. ஆனால் 3வது வாதை அவர்களால் செய்யக்கூடாத ஒன்றாய் போய்விட்டது. அப்பதான் பார்வோன் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறார். அது வரைக்கும் அவர் நினைச்சது, எல்லாரும் செய்யறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா 3வது அந்த வாதையை அவர் கண்கூடாக அவர் பார்க்கிறார். அந்த வாதையை அவர்கள் அந்த மந்திரவாதிகள் யாரும் செய்யக்கூடாது போனது மாத்திரமல்ல, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரத்துல இது தேவனுடைய விரல் என்று சொல்லி 19வது வசனத்துல அவங்களே சொல்றாங்க. ஒன்றும் செய்ய முடியாது, இது தேவனுடைய விரல், நீங்க தேவனை எதிர்த்து கடவுளை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த 3வது வாதையின் போது பார்வோன் ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் கற்றுக்கொண்டும் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. என்ன கற்றுக்கொள்ளுகிறார்? ஜெபிப்பதை குறித்து அவர் கற்றுக்கொள்ளுகிறார். நீங்க 9வது வசனத்துல, யாத்திராகமம் 8வது அதிகாரம் 9வது வசனத்துல, மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக. இப்போ என்ன உங்களுக்குள்ள வருகிறது என்று சொன்னால், நான் ஜெபம் பண்ணும்போது, நான் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் ரிமூவ் பண்ணுவார், இது எத்தனை நாள் இருக்கட்டும்ங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு மோசே சொல்லுகிறார். அதற்கு பார்வோன் சொல்றாரு, நாளைக்கு அப்படின்னு சொல்றாரு. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அவர் எப்படி யோசித்திருக்க கூடும் என்று சொன்னால், தவளை தானே, ஒரு நாள்ல தவி தவி போயிடும், இதுக்கு போய் நம்ம என்ன செய்யணும், எதுக்காக கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு கீழ்ப்படிந்து ஏன் ஜனங்களை அனுப்பணும். ஆனால் தவளைகள் போகாதது மாத்திரமல்ல, திரும்பவுமாய் மோசே
என்ன மாதிரி ஜெபம் பண்ணானோ, என்ன மாதிரி ஆண்டவர் இடத்துல கேட்டானோ, அப்ப கரெக்டா அவர் ஆண்டவர் என்ன செய்றாருன்னா தவளைகள் அங்கே செத்து போக பண்ணும்படி செய்கிறார். அவர் நினைச்சாரு தவி போயிடும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எகிப்தே நாறி போனது. அவர்கள் அத்தனையும் சுத்தப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். இதை வாசித்து பார்க்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவரோடு போர் புரியக்கூடாது. ஆண்டவர் சொல்லும்போது கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது அவருக்கு செவிமடுக்க வேண்டும். நம்முடைய பாவ வாழ்க்கையிலே வாழும் ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் அழைக்கிறார். மனம் திரும்பும்படி அழைக்கிறார். பாவத்தை விட்டுவிடும்படி அழைக்கிறார். நீ போகக்கூடிய வழி ஆபத்து என்று சொல்லி அவர் சொல்லி அழைக்கிறார். ஆனால் எத்தனை முறை நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் கர்த்தருக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கிற போதெல்லாம் நமக்கு யார் நினைவு வரணும் தெரியுமா? பார்வோன் அப்படித்தான் கேட்டார். அவருக்கு கீழ்ப்படிய அவர் யார்? அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றும் கூட நாம் அப்படி சொல்லுகிறோம் அல்லவா? எத்தனையோ பேர் வேதத்தை வாசிக்கிறவர்கள் கூட, எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறவர்கள் கூட அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் கீழ்ப்படிய மறுக்கும் சூழ்நிலையை அவர்கள் சர்வசாதாரணமாக கையாளுவதை பார்க்கிறோமே. ஆண்டவர் அவருக்கு எதிர்த்து நிற்கும் ஒவ்வொரு மனிதனையும் பரிதாபத்தோடு பார்க்கிறார். அவனே அவன் வழியை கெடுத்துக்கிறானே, அவனே அவனுக்கு ஆபத்து கொண்டு வர முற்படுகிறானே, இப்படித்தான் ஆண்டவர் பார்ப்பார். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக அதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் திரும்பவும் திரும்பவுமாக திருந்திக் கொள்ள வாய்ப்பளிக்கிற தேவன். இரண்டாவது குறிப்பாக திருந்திக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் வாதைகளை அனுப்பி அவனுக்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். நமக்கும் கூட ஆண்டவர் திரும்பவும் திரும்பவுமாய் திருந்திக் கொள்வதற்கு வாய்ப்பை தருகிறார். ஒருவேளை சில தண்டனைகள் நம்மோடு பேசும். சில இக்கட்டான சூழ்நிலைகள் நம்மை சிந்திக்க வைக்கும். ஏன் எனக்கு மாத்திரம் இது நடக்குது? அல்லது ஏன் எனக்கு சரியான காரியங்கள் நடக்க மாட்டேங்குது? நான் எத்தனையோ நேரங்களிலே ஜெபிக்கிறேனே, எத்தனையோ நேரங்களிலே கடவுளுக்கு பிரியமாய் இருக்க முற்படுகிறேனே, ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட எதிரான காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய காரியங்கள் திரும்பவும் திரும்பவுமாய் நிகழ்கிறதே. நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்குதா? நம்முடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி திரும்பி செவ்வையான வழியில நடப்பதற்கு ஆயத்தமா இருக்குதா? இந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்ப்போம்னு சொன்னா ஆண்டவர் என்ன தயாரா இருக்கார் தெரியுமா? தன்னுடைய வார்த்தையை கேட்டு திரும்ப நினைக்கிற, மனம் திரும்ப நினைக்கிற, அவர் வார்த்தைகளுக்கு படி செய்ய நினைக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை பார்வோனுக்கு சான்ஸ் கொடுக்கிறாரு. இந்த முதல் 3 அப்படி ஆகிவிட்டது. திரும்ப 4வது வாதையிலிருந்து 10வது வாதை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் இருதய கடினம் என்பது மாறவே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, காரியம் லகுவாக முடிந்ததும் அவர் மாறி விடுகிறார். இது கூட நாம் பார்வோனிடத்திலிருந்து காணப்படுகிற ஒரு தவறான ஒரு குணாதிசயமாக நாம் பார்க்கலாம். நாம் கூட என்ன செய்யறோம்னா, நமக்கு காரியம் நடந்துருச்சுன்னா உடனே ஆண்டவரை விட்டு ஓடுகிறதான் பார்க்கிறோம். காரியம் முடிக்கிற வரையும் என்ன செய்யறோம்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். இது வேணும் ஆண்டவரே, இதை எங்களுக்கு எப்படியாவது செஞ்சிருக்கேன்னு சொல்லி காரியத்தை ஆண்டவர் வாய்க்கு பண்ணி விட்டார் என்று சொன்னால், காரியம் லகுவாயிற்று என்று கண்டவுடன் திரும்பி ஓடிடுறோம். பார்வோன் தான் செஞ்சாரு. அங்க விண்ணப்பம் செய்த பிறகு தவளை பிரச்சனை தீர்ந்துச்சா, காரியம் லகுவாயிருச்சா, மீண்டும் இருதய கடினத்துக்குள்ளே வருகிறார். இது கூட நாம் எச்சரிக்கையாக நாம் பார்த்து கொள்ள வேண்டியது. ஆண்டவர் திரும்ப அழைக்கும் போது திரும்பி விட வேண்டும், நிரந்தரமாக திரும்பி விட வேண்டும். இப்படி அரைகுறையாக அல்ல. நீங்க 4லிருந்து 10 வாதைகளை நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலே வாதைகளை குறித்து ரொம்ப யோசிக்காது இருந்த அவனுக்கு ஆண்டவர் ஒரு சிந்தனையை கொடுக்கிறார். அது 8வது அதிகாரத்துல வண்டுகளை அனுப்பும்போது 22வது வசனத்துல, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்துகிறார். ஒரு வித்தியாசத்தை காமிக்கிறாரு. உனக்கும் உன் ஜனங்களுக்கும் இந்த வாதை, ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த வாதை இல்லை. இந்த வித்தியாசம் பார்வோனை யோசிக்க செய்திருக்க வேண்டும். ஏன் இப்படி நடக்குது? அப்ப அதே மாதிரி நடக்கணும்னா அவங்கள போல நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களாக நம்ம மாறிட்டா நல்லதே. அப்படி அவர் யோசிக்கவில்லை. அந்த பார்வையே அவர் பார்க்கவில்லை. ஆண்டவர் அதை பார்க்கும்படிதான் அதை அனுமதிக்கிறார். ஒரு வித்தியாசத்தை பார்க்கட்டோமே, ஆனால் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனா ஒரு காரியத்தை செய்யறாரு.
கடுமையான நிலைமையில இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா 8வது அதிகாரம் 25வது வசனத்துல என்ன சொல்றாரு? நீங்க இங்கேயே ஆண்டவருக்கு பலியிடுங்கிறாரு. விட மாட்டேன்னு சொன்னவர் இங்கேயே பலியிடுங்கிறாரு. அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க. திரும்ப 9வது அதிகாரம் 27வது வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்புவீர்களானால் ரொம்ப கடினமான ஒரு வார்த்தையை நம்ம போல அவர் சொல்றாரு. நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் அறிக்கை பண்றாரு. ஆனா அடுத்த சில வசனங்களிலே அந்த கல்மலை நின்றவுடன், அந்த வாதை நின்றவுடன் திரும்பவுமாய் இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறார். அப்படியானால் அவர் திரும்பவுமாய் கொஞ்சம் இறங்கி வர்றாரு, திரும்ப மேலே ஏறிடுறாரு. அவருக்கு என்ன மனம் இல்லை? இருதயத்தை லகுவாக்க, இருதயத்தை ஆண்டவர் பக்கம் திருப்புவதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை. 3வது ஒரு குறிப்பை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசி வாதை அவருக்கு ஒரு மாற்றத்தை தந்தது. கடைசி வாதை என்ன? ரொம்ப பயங்கரமான வாதை. எகிப்து தேசத்துல பார்வோன் தொடங்கி எல்லா தலையீற்றுகளும் அழிக்கப்படும் என்று சொல்லி, ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் பஸ்கா அனுசரித்து ஆட்டை அவர்கள் அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்காலிலே பூசும்போது சங்கார தூதன் அவர்களை காப்பாற்றி கடந்து வருவார். அதே சங்கார தூதன் எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா தலையீற்றையும் அழிப்பார். இதை பார்த்த பிறகு அவர் வேகமாக ஓடி வந்து இந்த ஜனங்களை அனுப்பி விடுகிறார். பாருங்க, மனுஷன் மாறுறதுக்கு 10 வாதைகள் அங்கே அவருக்கு தேவைப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லுவோமா? ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட வாதை அனுபவம் எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. நான் முதல் முறையே உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். முதல் முறை எனக்கு நீ சொல்லும் போதே நான் கீழ்ப்படிந்து விடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வாதைகள் வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில் உம்மை எதிர்த்து நான் போரிட்டு நானே எனக்கு ஆபத்தை தேடிக்கொள்ளும் ஒரு நிலை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. பார்வோன் எனக்கு இப்படி சொல்லுகிறார், நீ ஆண்டவரோடு போரிடாதே, தோற்று போவாய். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? நம்முடைய நிலைமைகளிலே ஆண்டவருக்கு விரோதமாக நாம் தொடர்ந்து செயல்பட்டு இருதயத்தை கடினமானதாக மாற்றி வைத்திருக்கிறோம் என்றால் ஆண்டவர் பார்வோனை காண்பிக்கிறார். பார், எவ்வளவு பெரிய பாதிப்பு. அங்கே பார், இஸ்ரவேல் ஜனங்களை பார், நான் அவர்களோடு துணை நிற்கும் போது எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இன்றைக்கு எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, பார்வோன் எங்களுக்கு அநேக நேரங்களிலே நாங்கள் வாசித்து விட்டு கடந்து போகிற ஒரு பாத்திரம் வேத புத்தகத்திலே. ஆனால் அவர் செய்ததை குறித்து நாங்கள் யோசிக்கும் போது வேதம் எங்களை கண்டிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீர் கூட யோவான் 5ஆம் அதிகாரத்திலே சுகப்படுத்தும் போது நீ அதிக கேடு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த மனிதனுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து அனுப்பினீர் சுவாமி. அதே போல அவரை விட்டு தூரம் போகக்கூடாது, இஸ்ரவேல் மக்களை அனுப்பிவிட வேண்டும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம் கொஞ்சம் கூட அவருக்கு இல்லாமல் போனது பார்வோனுக்கு. இதை நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒருவேளை அநேக முறை பார்வோனை போல உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். நீர் செய்ய சொல்லுவதை செய்ய மாட்டோம் என்று சொல்லி எதிர்த்து நிற்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் வாதைகள் இருக்கிறது, ஏன் துன்பங்கள் இருக்கிறது, ஏன் பிரச்சனைகள் இருக்கிறது என்ற கேள்விகளை நாங்கள் யோசித்து பார்க்கும்போது ஒருவேளை பார்வோனை போல நாங்களும் உம்மை விட்டு விலகி நின்று கர்த்தர் யார், அவருக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருந்தோமானால் எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அந்த இருதய கடினங்கள் எல்லாம் உடைத்து எறிந்து கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை, நவமான இருதயத்தை கொடுத்து அதிலே ஆவியானவரை தந்து நாங்கள் உண்மை தேடவும் உண்மை பற்றுக்களவும் உமக்காக வாழவும் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.